மாலதி. நாம இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.8ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். Factorize each of the following polynomials using synthetic division. அதாவது தொகுமுறை வகுத்தல் முறையினை பயன்படுத்தி பின்வருவனவற்றை காரணிப்படுத்துதல்னு சொல்லிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन x cube minus 3x square minus 10x plus 24 அப்படிங்கற ஒரு polynomial expression நமக்கு கொடுத்திருக்காங்க. x cube minus 3x square minus 10x plus 24 னு கொடுத்துட்டு இத ஃபேக்டரைஸ் பண்ணுங்க அப்படினு இருக்காங்க. இது x cube ல ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால நமக்கு இதுக்கு மூணு ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். x ஸ்கொயரா இருந்தா ரெண்டு ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய பவர் வச்சு எத்தனை ஃபேக்டர்ஸ் வரும் அப்படிங்கறத நம்மளால டிசைட் பண்ண முடியும். சோ x cube அப்படிங்கிறதுனால நமக்கு மூணு ஃபேக்டர்ஸ் கிடைக்கும், மூன்று காரணிகள் கிடைக்கும். சோ முதல்ல என்ன பண்ணனும், கொடுத்திருக்கிற இந்த பல்லுறுப்புக்கோவை திட்ட வடிவில இருக்கா அப்படின்னு செக் பண்ணனும். x cube க்கு அப்புறம் x ஸ்கொயர் அப்புறம் x அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படினு இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. சோ நம்ம அப்படியே எடுத்து நம்ம இந்த சிந்தெடிக் டிவிஷன்ல யூஸ் பண்ண போறோம். நமக்கு என்ன மோட்டிவ் அப்படினா நமக்கு ரிமைண்டர் 0 எது கொடுக்குதோ அந்த ஃபேக்டரை தான் நம்ம யூஸ் பண்ணி இதுக்கு டிவைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரைட்டா போட்டு செக் பண்ண முடியுமா அப்படினா +1 க்கும் -1 க்கும் நம்ம ஸ்ட்ரைட்டா போட்டு செக் பண்ணிர முடியும். மத்ததுக்கு எல்லாம் வகுத்து பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ், அதாவது x cube ஓட கெழு, x ஸ்கொயர் ஓட கெழு, x ஓட கெழு, மாறிலி உறுப்புன்னு நம்ம சிந்தெடிக் டிவிஷன் இருக்கு இல்லைங்களா, தொகுமுறை வகுத்தலுக்கு எடுத்து எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி முதல்ல எடுத்து எழுதிக்க போறோம். பாருங்க 1 -3 -10 அப்புறம் +24 அப்படினு இதனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் ஆல்சோ தி கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படினு நம்ம எல்லாம் எடுத்து எழுதிட்டோம். நமக்கு நார்மல் டிவிஷன், சிந்தெடிக் டிவிஷன் அப்படினா டிவைசர் அவங்க கொடுத்திருப்பாங்க வகுத்திய, நம்ம அதை வச்சு மட்டும் வகுத்தா போதும். பட் இது காரணிப்படுத்துதல் அப்படின்றதுனால நாம தான் அதனுடைய காரணிகளை கண்டுபிடிக்கணும். காரணி அப்படின்னாவே எது மீதியை 0ன்னு கொடுக்குதோ அதை தானே நம்ம காரணின்னு சொல்வோம். which divides a number which divides the given number exactly அப்படினா தான் நம்ம அதை ஃபேக்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எந்த நம்பர் நமக்கு 0ங்கற ரிமைண்டர் கொடுக்குதோ அந்த நம்பரால தான் இத வகுக்கணும். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம +1 க்கும் -1 க்கும் எப்படி செக் பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. நம்ம கொடுத்திருக்கிறது x cube -3x square -10x + 24 அப்படினு இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். 1 ஆல டிவைட் பண்ணா 0 வருமா அப்படிங்கறது எப்படி செக் பண்ணலாம் அப்படினா இந்த x க்கு பதில் 1 போட்டோம் அப்படினா இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் வரும். 1 -3 -10 +24 ன்னு இப்படி தான் இதனுடைய கோஎஃபிஷியன்ட், இதனோட கோஎஃபிஷியன்ட், இதனோட கோஎஃபிஷியன்ட் அப்புறம் கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துரும். இத பாருங்க பிளஸ் எல்லாம் கூட்டுறோம், நமக்கு என்னன்னு கிடைக்குது 25, மைனஸ் எல்லாம் கூட்டினா 13. இதனுடைய டிஃபரன்ஸ் நமக்கு 0ன்னு வந்ததுன்னா அது கண்டிப்பா 1 ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். வரல பாருங்க நமக்கு என்ன 12 வருது. அப்போ இது 1 ஆல டிவைட் ஆகாது, அதாவது 1 is not a factor of it. 1 இதன் காரணியாக நம்பர் 1 இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். அப்புறம் -1 இதனுடைய காரணியா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி ஒற்றைப்படை அடுக்குடையது மட்டும் குறிய மாத்தணும். பாருங்க இதை விட்டுலாம், அடுத்த ஸ்டெப் போலாம். இதனுடைய குறிய மாத்திரம்னா +1 என்ன எழுதணும், -1 எழுதணும். இந்த மாதிரி இரட்டைப்படை அடுக்கு இருக்கு இல்லைங்களா, ஈவன் நம்பர் பவர்கள்லாம் அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். இது ஆட் நம்பர் பவர்களா ஒற்றைப்படை அடுக்கு தான். அப்ப இதை ஒரு குறிய மாத்தி எழுதணும். +10 கான்ஸ்டன்ட் டேர்ம்ல நமக்கு எப்பவுமே சேஞ்சஸ் வராது, அது கான்ஸ்டன்ட் இஸ் கான்ஸ்டன்ட், மாறாம இருக்கிறதுனால தான் அது பேர் மாறிலி அப்படின்னு. பாத்தீங்கன்னா 34 4 போச்சுன்னா 30 தானே கிடைக்கும். ஸோ +1 இதனோட ஃபேக்டர் கிடையாது, -1 இதனோட ஃபேக்டர் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க போட்டு நீ அதுக்கப்புறம் பார்க்கவே வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா பாருங்க பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஆல டிவைட் பண்ணலாம், நமக்கு 0 வருமா அப்படின்னு பார்க்கணும்னா 2 இங்க போட்டுக்கிட்டோம். இங்க ஃபர்ஸ்ட் எப்பவும் போல 0 போட்டுட்டோம். போட்டுட்டு நம்ம இப்ப டிவைட் பண்ண போறோம். அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டி இங்க போடலாங்களா 1. இப்போ கீழே இறங்கின உடனே இது கூட பெருக்கிக்குவோமா, 2 1s are 2 வந்துருச்சா. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா பாருங்க வேற வேற சைனா இருந்தா பெரிய நம்பரோட சைன் அப்புறம் கழிக்கணும். 3ல 2 போச்சுன்னா 1 அப்படின்னு. இப்போ கீழே இறங்கின உடனே இது கூட மல்டிப்ளை பண்ணணுமா, plus into minus minus 2 1s are 2 எழுதிட்டோம். ஓகேங்களா. இப்போ பாருங்க இது ரெண்டும் ஒரே குறினா அதே சைனை போட்டு ஆட் பண்ணிக்கணுமா, 12 அப்படின்னு இருக்கும். போல இன்டிஜர் அடிஷன் தான், முழுக்களின் கூட்டல் தான் நம்ம பயன்படுத்துறோம். பாருங்க plus into minus is minus 2 12 வாட்டி 24 அப்படின்னு. பாருங்க நமக்கு மீதி 0 வந்துருச்சு. ஓகேங்களா. சோ நாம 2 ஆல டிவைட் பண்ணிருக்கோம். எந்த 2 ஆல அப்படினா +2 ஆல டிவைட் பண்ணிருக்கோம். சோ நமக்கு 0 வந்துருச்சு. this 2 is a factor of it இருக்கட்டும். நமக்கு அடுத்த ஸ்டெப்பையும் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா எடுத்து எழுதிக்கலாம்னு.
இப்போ இந்த நம்பரை எடுத்துட்டு இதனுடைய டிவைசஸ் கண்டுபிடிக்கிறோம், அதாவது இதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னா -12 அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம். நான் உங்களுக்கு வந்து இந்த காரணிப்படுத்துதல்ல இருபடி பல்லுறுப்புக்கோவைகளுக்கு காரணிப்படுத்தணும் இல்லைங்களா, குவாட்ரடிக் பாலினாமியலோட ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்ல, அதை ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கழிக்கணும். கழிச்சா பாருங்க இந்த மிடில் டேர்ம் வரும். அப்படின்னா 3 4s are 12. ஓகேங்களா, கழிக்கல 4ல 3 போச்சுன்னா 1. என்ன 1? -1. -1 வந்துச்சுன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு பிளஸ். ஓகேங்களா, இவ்வளவுதான். அப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு நாள வகுத்தோம்னா நமக்கு இதனோட 0 வரும். செகண்ட் ஸ்டெப் டிவிஷன் பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர், 0 மீதி கொடுத்துருச்சு அப்படின்னா ரெண்டாவது ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வேலை பண்றோம். ஏன்னா இதுக்கு 3 ஃபேக்டர் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டாவது ஃபேக்டருக்கு போட்டு கண்டுபிடிச்சிடும், மூணாவது ஃபேக்டர் நமக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்காக தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஃபேக்டர் 2ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ரெண்டாவது ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது தான் பாருங்க இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கடைசியா வரக்கூடிய இந்த உறுப்பு எடுத்துக்கிட்டோம். நம்ம ஃபேக்டரைசேஷன் ஆஃப் குவாட்ரடிக் பாலினாமியல் என்ன பண்ணுவோம், இந்த மைனஸ் சைனை பார்த்தியும் இதுக்கு 12க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு காரணிகளை கண்டுபிடிச்சு ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பரை இந்த மைனஸ் குறி என்ன சொல்லுது, கழிக்க சொல்லுது. கழிச்சோம், 4ல 3 போச்சுன்னா இந்த 1 கிடைச்சிச்சு. இந்த மைனஸ் சைன் இன்னொரு விஷயத்துன்னு சொல்லிச்சு, ரெண்டுக்கும் வேற வேற குறின்னு சொல்லிச்சா. அப்ப எதுக்கு மைனஸ் எதுக்கு பிளஸ்ங்கிறத இந்த மிடில் டேர்ம் பார்த்து இந்த நடு உறுப்பை பார்த்து முடிவு பண்றோம். நடு உறுப்பு மைனஸ் இருக்கு அப்படின்னா பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு பிளஸ். இப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு நாள் வகுத்தா நமக்கு இதனுடைய மீதி 0 வரும். அப்போ அப்படியே எடுத்துக்கணுமானா கிடையாது, இதனுடைய ஆப்போசிட் சைன் எடுத்துக்கணும். +3 எடுத்துக்கலாமா, வேண்டாம். -3 எடுத்துக்கலாமா, ஓகே. அப்போ இதனுடைய ஆப்போசிட் சைன் எடுத்து தான் இங்க வகுக்கணும். ஒன்னா -3 எடுக்கணும், இல்லைன்னா +4 எடுத்து வகுக்கணும். இந்த ரெண்டு எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா எதிர்குறியா எடுத்து தான் இங்க வகுக்கணும். பாருங்க, இப்போ -3 போட்டோமா, இந்த 1க்கு கீழே ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் போல 0 போட்டுக்கலாம். 1 + 0 is 1. இது ரெண்டையும் பெருக்கி -3ன்னு போட்டோம். ஓகேங்களா, இது ரெண்டையும் கூட்டணும்னா சேம் சைன், அதனால அதே குறி போட்டோம். 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4. இப்போ பாருங்க, கீழே இறங்கின உடனே இது கூட பெருக்கணுமா, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், 3 4 12 வந்துருச்சா. ஸோ அகெயின் வி காட் அ 0. ஓகேங்களா, நமக்கு எல்லா ஃபேக்டர்ஸும் கிடைச்சிச்சு. பாருங்க, இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். எடுத்து எழுதலாமா, எப்படின்னு பாருங்க. x³ -3x² -10x + 24 இதனுடைய ஃபேக்டர்ஸ் தான் எழுத போறோம். கீழே எழுதிக்கலாம், இடம் பத்தாதுனால நான் கட் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, +2ன்னு இருக்கா. நம்ம எழுதும்போது எப்படி எழுதிக்கணும்னா x அப்படின்னுட்டும் இதனுடைய ஆப்போசிட் சைன் -2. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது x, இதனுடைய ஆப்போசிட் சைன் +3. இப்போ இந்த சைடுல உள்ளதெல்லாம் எதிர்குறியா எடுத்து போட்டோம், இங்க கீழே உள்ளதை அப்படியே எடுத்துக்கணும். எப்படி அப்படின்னா x -4. இந்த 3 தான் இந்த கொடுத்துருக்கிற இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர்ஸ். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன் பாருங்க. நம்ம இதால டிவைட் பண்ணி 0 கிடைச்சிச்சு, இதால டிவைட் பண்ணி 0 கிடைச்சிச்சு. அப்ப இந்த ரெண்டும் ஃபேக்டர்ஸ், அதே போல இதுவும் ஃபேக்டர். ஆனா எப்படி எடுத்து எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா x -2, அதே மாதிரி x + 3 இதனுடைய ஆப்போசிட் சைன், சைடுல இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைன்ஸ் எடுத்துக்கணும். அப்ப x -2, ஏன்னா வேரியபிள் இஸ் x, மாறி வந்து x இருக்கனால x -2 x + 3. கீழே உள்ளது நம்ம அப்படியே இது கூட x சேர்த்திக்கணும், இதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். நமக்கு உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும், அதாவது இந்த சிந்தட்டிக் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டு x + 3ஆல வகுன்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே எதிர்குறி எடுத்து தானே வகுத்தோம். +3ஆல வகுனா மைனஸ் எடுத்து தானே நம்ம வகுத்தோம். அந்த மாதிரி தான் இங்கே +2ன்னு வந்துச்சுன்னா இங்கே மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். இங்கே -3ன்னு இருக்கா, அப்போ +3ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, வாங்க நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். 2x³ -3x² -3x + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1ங்கிறது ஃபேக்டரா இல்லை -1ங்கிறது ஃபேக்டரா அப்படிங்கிற அந்த ரெண்டும் செக் பண்ணுங்கிறதுக்காக நான் மறுபடியும் எடுத்து கீழே எழுதிட்டேன். ஸோ 1 இதனோட ஃபேக்டரா அப்படின்னு செக் பண்ணணும்னா இதனுடைய கோஃபிஷியன்ட்ஸ் பாருங்க, எக்ஸோடைய கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதிட்டு இந்த மாறிலி உறுப்பையும் அப்படி எடுத்து எழுதிக்கணுமா. ஸோ 2, அப்புறம் -3 +2, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா -6, இது ரெண்டையும் கூட்டினீங்களா +4, -6யும் +4யும் கூட்டினா மீதி -2 தான் வந்துருக்கு. 0 வந்தாதான் 1 is a factor of it. அப்போ கிடையாது, 1 இல்லை. முடிஞ்சிச்சா. -1 வருமானு செக் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி ஒற்றைப்படை அடுக்கு இருக்கு இல்லைங்களா, ஆட் நம்பர் பவர் இருக்கிறதுடைய சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இது ஆட் நம்பர் பவர், அதனுடைய சைனை இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். இது ஈவன் நம்பர் பவர், அப்படியே எழுதிக்கணும். இது ஆட் நம்பர் பவர், அப்போ சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். கான்ஸ்டன்ட் டேர்மில் எந்த சேஞ்சும் இல்லை.
பாருங்க -3க்கு +3 போயிடுச்சு, -2க்கு +2 போயிடுச்சு, கண்டிப்பா நமக்கு 0 தான் வரும். இப்படி இந்த மாதிரி மாத்தி எழுதும்போது நமக்கு 0 வந்துச்சு அப்படின்னா -1 இஸ் a factor of it அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல இதனோட கோஎஃபிஷியன்ட்ஸ், அதாவது x³ ஓட கெழு, x² ஓட கெழு, x ஓட கெழு, மாறிலி உறுப்பு அப்படின்னு நம்ம அந்த 4 எடுத்து எழுதிக்க போகிறோம். -3 -3 +2ன்னு இப்போதான் கண்டுபிடிச்சோம். -1 இஸ் a factor, அதனால -1 இங்கே போட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம 0 போடுவோம் ஆஸ் யூஷுவல். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ரெண்டையும் கூட்டிக்கிறோம். 2யும் 0வும் கூட்டினா 2, கீழே இறங்கின உடனே இது கூட பெருக்கணும் -2, ரெண்டுக்கும் ஒரே சைன், அதே சைன் போட்டு ஆட் பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஓர் 5 5, வேற வேற குறி, உடனே கழிக்கணும். பெரிய நம்பரோட சைன் இங்கே வரும். 5ல் 3 போச்சுன்னா 2. தென் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ், ஓர் 2 2, பாருங்க 0 வந்துருச்சா? அதை தான் நம்ம இங்கே செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதாவது ஒற்றைப்படை அடுக்குள்ளதோட குறியை மட்டும் மாற்றிட்டு இரட்டைப்படை அடுக்கு இருக்கிறத அப்படியே எழுதி நம்ம கொண்டு வரது 0வா இருந்தால் -1 இதனுடைய காரணியாக அமையும் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? சரி, அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டோம். என்ன அடுத்த ஸ்டெப் அப்படின்னா பார்த்தீங்களா, இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இருந்தது, அதனால நான் வெறும் 12 எடுத்துக்கிட்டேன். -12ன்னு எடுத்து அதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சேன். பட் இந்த கணக்கில் பாருங்க, இங்கே 2 இருக்குனால இது ரெண்டையும் பெருக்கிட்டு தான் எடுக்கணும். ஸோ 2 2s are 4. நீங்கள் நான் இங்கே பெருக்கலாமா? நான் பெருக்குங்க தாராளமா. 1 into -12 is -12. அதனால தான் நான் அந்த 1 கணக்கிலேயே எடுத்துக்காங்க. இந்த -12க்கு மட்டும் காரணிகள் கண்டுபிடிச்சேன். பட் இங்கே 2ன்னு ஒன்று இருக்கனால இந்த 2 கூட பெருக்கிறேன். என்ன கிடைக்கும்? எனக்கு 4ன்னு கிடைக்குமா? என்ன 4? +4. அப்போ இந்த +4க்கு நான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும், காரணிகள் கண்டுபிடிக்கணும். நான் கூட்டினா, ஏன்னா இந்த ப்ளஸ் சைன் இருக்குனால அது ரெண்டையும் கூட்டினா 5 வரும் பாருங்க. அப்போ நான் ஒரு 4 போட்டுனா கூட்ட 5 வருங்களா? பட் என்ன 5 வரணும்? -5 வரணுமா? இந்த ப்ளஸ் சைன் என்ன சொல்லுது? ரெண்டுக்கும் ஒரே குறின்னு சொல்லுதா? நமக்கு மைனஸ் இந்த மிடில் டேர்ம் வரணும். -5 வேணும் அப்படின்னா இதுக்கும் மைனஸ் போடலாமா? ஸோ நமக்கு கிடைச்சிச்சா? அப்புறம் இன்னொரு விஷயமும் பண்ணணும். இங்கே 2 இருந்து இதை மல்டிப்ளை பண்ணி தான் இதை 4ஆக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த 2ஆல் இந்த 2 ஃபேக்டர்ஸையும் டிவைட் பண்ணிட்டு அதைத்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது இது ½ வருது, -½ வருது. இது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு போட்டு வகுக்கிறதுக்கு. பாருங்க, இதை பாருங்க அடிச்சிங்கன்னா -2 வருமா? ஸோ -1/2வும் -2 இந்த ரெண்டும் தான் இதோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கிடைச்சதா? நம்ம இதால வகுக்கலாம்ல. பட் என்ன பண்ணணும்? அப்படியே எடுத்து வகுக்கணுமா? இல்லை குறியை மாற்றி எடுத்து வகுக்கணும். இங்கே -2 வந்திருக்கா? ஸோ +2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 0 போட்டுக்கோங்க. 2யும் 0வையும் கூட்டினா 2. இப்போ 2 2 4. அப்புறம் வேற வேற குறி, +4 வருதா? வேற வேற குறி. ஸோ பெரிய நம்பரோட சைன். 5ல் 4 போச்சுன்னா 1. வேற வேற குறியா இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால கழிச்சிட்டோம். இப்போ +2 இன்ட்டு -1, மைனஸ் மைனஸ் 2 1 2ன்னு கழிச்சிச்சு. ஸோ இங்கேயும் அகெயின் 0 கழிச்சிச்சு. இப்போ இதனோட ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுத போகிறோம். நம்ம இதனுடைய காரணிகள் எடுத்து எழுதணும்னா இதனோட குறியை மாற்றி எடுத்துக்கணுமா? என்னென்னு? x +1ன்னு எடுத்துக்குவோமா? அதுக்கப்புறம் அதே போல் இதுக்கு x -2 அப்படின்னு இந்த சைடில் இருக்கிறதோட குறியை மாற்றி எடுத்துக்குவோம். சைன்ஸை சேஞ்ச் பண்ணி ஆப்போசிட் சைன்ஸ் போட்டு எழுதிக்கணும். கீழே இருக்கிறத அப்படியே எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா இது கூட எக்ஸ் சேர்த்து எழுதணும், இந்த சைனை மாற்றாமல் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அப்படி எழுதும்போது இது கூட 2x அப்படின்னு வரும், -1 அப்படின்னு வரும். ஸோ these 3 are the factors of this 2x³ -3x² -3x + 2. அதுலயே தேர்ட் क्वेश्चन -7x + 3 + 4x³ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதனுடைய காரணிகளை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. You have to find the factors of this polynomial expression. முதல்ல இத ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்தி எழுதிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் x டேர்ம், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம், அப்புறம் கியூபிக் டேர்ம் இருக்கு இல்லைங்களா? அதனால மாத்தி திட்ட வடிவத்துல எழுதிக்க போறோம். பாருங்க, 4x³, அப்புறம் x² டேர்ம் இல்லாதனால 0x² எழுதிட்டோம். இந்த x ஓட உறுப்பு -7x, அப்புறம் இந்த மாறிலி உறுப்பு +3 அப்படின்னு போட்டோம். இப்போ இது தொகுமுறை வகுத்தல்ல இதனுடைய காரணிகளை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ சிந்தட்டிக் டிவிஷனுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த L போடுவோம் இல்லையா? போட்டுருவோம். இதனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுறோம். 4 0 -7 and +3 அப்படின்னு கலெக்ட் பண்ணி எழுதிட்டு நம்ம 2 ஸ்டெப் இந்த டிவிஷன் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1ஆல டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். அப்படின்னா இதை அப்படியே கூட்டி பார்த்தாவே தெரிஞ்சிடும். இதெல்லாம் அப்படியே கூட்டி 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக 1 is a factor of it. கூட்டலாங்களா? 4 3 கூட்டுங்க 7 +7 இங்கே -7.
0 வந்துச்சு. ஓகே, அப்போ 1 ஆல டிவைட் பண்ணலாம். 1 is a factor of this polynomial expression அப்படின்னு தெரிஞ்சிச்சு. 1 இங்க போட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் இங்க 0. பாருங்க 4ஐயும் 0வையும் ஆட் பண்ணா 4 கிடைக்கும். ஒரு 4 4ங்களா போட்டுக்கலாம். தென் இது ரெண்டையும் ஆட் பண்ணி கீழே போட்டுக்கலாமா? அகைன் பாருங்க ஒரு 4 4 வந்துரும். வேற வேற புரியுங்களா? அப்ப கழிக்கணும். பாருங்க பெரிய நம்பரோட சைன் போட்டோம். 7 4 போச்சுனா 3. தென் பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ். ஒரு 3 3ன்னு நமக்கு 0 மீதி வந்துருச்சு. ஸோ 1 is a factor அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பாருங்களா இங்க என்ன பண்ணணும்? மைனஸ் 12 வருமா? ஏன்னா இதையும் பெருக்கணும். மைனஸ் 12 கழிச்சா 4 வரும். என்ன 4? பிளஸ் 4ன்னு இந்த மிடில் டேர்ம் வரணும். அப்போ என்ன? 6 2 12. 6ல 2 போச்சுனா 4 வருங்களா? அப்போ இந்த மைனஸ் குறி என்ன சொல்லுது? வேற வேற குறின்னு சொல்லுது. அப்ப எதுக்கு பிளஸ் எதுக்கு மைனஸ்னா இங்க பிளஸ் குறி இருக்குன்னா அப்போ பெரிய நம்பருக்கு பிளஸ் குறியும் சின்ன நம்பருக்கு மைனஸ் குறின்னு கொடுத்துட்டோம். பட் பாத்தீங்கன்னா இந்த 4ஆல பெருக்கி தான் இது 12 ஆச்சு. இப்ப 4ஆல வகுக்கணும். எதை? இது ரெண்டையுமே வகுக்கணும். இது பிளஸ் 6ஐயும் 4ஆல வகுக்கணும், மைனஸ் 2ஐயும் 4ஆல வகுக்கணும். வகுக்கலாங்களா? பாருங்க நமக்கு இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ்னா half, இது 1/2 வருது, இது 3/2 வரும். இதை விட இது நமக்கு சௌரியமா இருக்கும். மைனஸ் 1/2னா அதனுடைய எதிர்குறி பிளஸ் 1/2 வகுக்கலாம். பாருங்க 1/2 வகுக்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்க 0 வரும். இப்போ 4ஐயும் 0வையும் கூட்டினா 4. இது ரெண்டையும் பெருக்கணுமா? 1/2 into 4 2 plus 2 வருதுங்களா? அது இங்க போடுங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 6 வருமா? ஓகேவா? சோ இது ரெண்டையும் பெருக்குங்க. 1/2 into 6 3 வருமா? என்ன 3 plus 3. சோ நமக்கு 0வும் வந்துருச்சு. இப்போ நம்ம இதனுடைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுத போறோம். கலெக்ட் பண்ணி இந்த 3 ஃபேக்டர்ஸையும் எழுத போறோம். எப்படி எழுதுறது பார்க்கலாம்ங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4x³ அப்புறம் plus 0x square minus 7x plus 3 the first factor. இதனுடைய எதிர்குறியோட எழுதணும் இல்லைங்களா? கொஞ்சம் இடம் பத்தாது, நம்ம கீழே எடுத்து எழுதிப்போம். ஃபர்ஸ்ட்க்கு என்ன எழுதுவோம்? x minus 1. இங்க plus 1 இருக்கா? அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைடு minus 1 போட்டு எழுதிட்டோம். இதுல 1/2 இருக்கு. அப்ப எப்படி எழுதணும்? x minus 1/2 plus half இருக்கு. நம்ம minus half எழுதிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது கூட x சேர்த்து எழுதணும், இது அப்படியே எழுதிடும். அப்போ 4x plus 6 எழுதிக்கலாமா? இப்போ பாருங்க இத அப்படியே அரேஞ்ச் பண்ணுங்க. 2x minus 1/2 வருமா? பாருங்க இது x minus 1 into x minus 1/2ங்கறத இது இங்க கூட பெருக்கும்போது 2 இப்படி வந்துருமா? 2x minus 1/2ன்னு காமனா இப்படி எழுதிடுவோமா? அதுக்கு அப்புறம் இதுல இருந்து 2 வெளிய எடுத்துக்குவோமா? அப்படி எடுத்துட்டோம் அப்படினா 2x plus 3 வருமா? ஏனா ரெண்டுமே நமக்கு இரட்டைப்படை எண். இதுல இருந்து ஒரு 2 வெளிய எடுக்கலாம், இதுல இருந்து ஒரு 2 வெளிய எடுத்துக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். அப்ப இதுக்கும் போயிடுச்சு. சோ நமக்கு என்ன? x minus 1 2x minus 1 2x plus 3 இந்த மூணு தான் ஃபேக்டர்ஸ் ஆகும். நான் இன்னொரு வாட்டி இது சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் x minus 1 அப்படின்றது ஒரு ஃபேக்டர். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து நமக்கு ஹோல் நம்பரா இருக்கு, முழு எண்களாக இருக்கு. இது மட்டும் பின்னமா இருக்கனால இதை இது கூட பெருக்குவோம். சோ 2x அப்படினு ஆயிடும். அதுக்கு அப்புறம் -1 ன்னு மாத்தி /2 அப்படினு ஹோல் பிராக்கெட்ல கீழ, அதாவது ஹோல் நியூமரேட்டருக்கு கீழ இந்த 2 ன்னு வந்துரும். இந்த 2 இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம்ங்கறனால இப்படி காமனா கீழ கொண்டு வந்துரும். LCM எடுத்து, அதாவது மீபோமாவா எடுத்து நாம கண்டுபிடிச்சோம். இப்படி ஆயிடுது. இந்த ரெண்டையும் பொதுவா 2 வெளிய எடுத்துட்டோம் அப்படினா இது 2x plus 3 ன்னு ஆயிடும். 2x plus 3. ஏன் அப்படினா இந்த 4 பாருங்க, ஒருவேளை இது 4 இருந்துச்சு, இது 6 இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். 4x plus 6 னா இத 2 2 4 ன்னு எழுதுவோம். இத 2 3 6 ன்னு எழுதுவோம். இதுல ஒரு 2 இதுல ஒரு 2 ன்னு காமனா ஒரு 2 வெளிய எடுத்துட்டு மீதி 2x plus 3 ன்னு எழுதிருக்கோம். சோ இந்த 2க்கும் இந்த 2க்கும் போயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன மீதி வரும்? x minus 1 அப்புறம் 2x minus 1 அதுக்கு அப்புறம் 2x plus 3 தான் நமக்கு இந்த क्वेश्चनோட ஃபேக்டர்ஸ். थर्ड क्वेश्चनோட ஃபேக்டர். fourth question, x cube plus x square minus 14x minus 24 ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நாம as usual இந்த synthetic division பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் பாருங்க இதனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதுறோம். 1 1 -14 -24. இத 1 ஆல டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும்னா இத அப்படியே கூட்டி பார்க்கறோம். நமக்கு 0 வருதானா? வரல.
இது மைனஸ் ஒன்னால டிவைட் ஆகும்னா இந்த கியூபிக் இதை மட்டும் சைனை சேஞ்ச் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்னன்னு வரும் -1, இது அப்படியே +1 ஆயிரும், இது +14 ஆகும், இது -24 ஆகும். எப்படி பார்த்தாலும் நமக்கு இதுக்கும் 0 வராது, ஏதோ ஒரு நம்பர் மைனஸ் நம்பர் வரும், பட் 0 வராது. அதனால +1ம் கிடையாது, -1ம் இதுக்கு ஃபேக்டர்ஸ் கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம வந்து 2 வருமா, இல்லை அப்புறம் -2 வருமா, அப்புறம் இல்லை +3 வருமா, இல்லை -3 வருமானு ஒவ்வொரு நம்பராக போட்டு செக் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நம்பர் 2 இருக்குங்களா, அதை போட்டு செக் பண்ண போறேன். 2 இங்கே போட்டேன், இங்கே ஒரு 0 போடணும். 1யும் 0வையும் கூட்டினா 1, 2 2, 2ஐயும் கூட்டினா 3, 3 6 2 3 6ன்னு வருது. எனக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா -8, 8ம் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 16 தான் வரும், 0 வரல. இப்போ -2 போட்டு செக் பண்ணுறேன், பாருங்க 1 வந்துருச்சா, அப்படின்னா இங்கே -2 வருமா. இப்போ வேற சைன் அப்படின்னா கழிக்கணும். அப்போது இது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2ன்னு வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேற குறினா கழிக்கணும். பெரிய நம்பர் சைன் போட்டேன். 14ல 2 போச்சுன்னா 12. இப்போ பாருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 12s are 24. என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சா, சூப்பர். ஸோ இந்த -2 தான் இதனோட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. இப்போ பாருங்க இந்த -12 எடுத்துக்கோங்க, இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. நான் அதாவது கழிச்சா நமக்கு -1 வரணும். அப்படின்னா 3 12 கழிச்சா -1 வரணும். 4ல் 3 போச்சுன்னா 1. அப்புறம் வேற சைன் போது இங்கே மைனஸ் இருக்கா, பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். அப்போ இந்த ரெண்டில் எதால வேணாலும் வகுக்கலாம், பட் ஆப்போசிட் சைனாக எடுத்துக்கணும் இந்த நம்பர்ஸை. நான் என்ன பண்ணிக்க போகிறேன், -3ஆல் வகுக்க போகிறேன். ஏன்னா +3 எடுத்துக்கிறோம்னா அதனுடைய எதிர்குறியால் தான் வகுக்கணும். அப்படிங்கும்போது -3ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே 1க்கு கீழே 0 போட்டேன். 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணுறேன். 1 பாருங்க மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ், 3 1s are 3. ரெண்டுக்கும் ஒரே குறி, அதனால அதே குறியை போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 4s are 12. ஸோ எனக்கு இங்கே 0 கிடச்சிச்சு. ஸோ 2 ஸ்டெப்லையும் 0 கிடச்சிச்சு, அவ்வளோதான். நான் ஃபேக்டர்ஸ் எழுத போகிறேன். ஸோ x³ ப்ளஸ் x² மைனஸ் 14x மைனஸ் 24ஓட ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இதனுடைய ஆப்போசிட் சைன் x ப்ளஸ் 2, இதனுடைய ஆப்போசிட் சைன் x ப்ளஸ் 3. இதை மட்டும் அப்படியே எழுதிக்கணும், இது கூட x சேர்த்து எழுதணும், இது சைன் மாற்றாம அப்படியே எழுதிக்கணும். அப்படிங்கும்போது x 1x மைனஸ் 4 அப்படின்னு எழுதலாம். 1x சிம்பிளி x தானே அப்படின்ட்டு இந்த 1 விட்டு வெறும் xம் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே கரெக்ட் தான், அதனால கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். therefore x plus 2 into x plus 3 into 1x minus 4 எழுதலாம், இல்லைன்னா simply x minus 4 அப்படின்னு எழுதிக்கலாம். Fifth question, x cube minus 7x plus 6 இதை factorize பண்ண சொல்லியிருக்காங்க. இதனுடைய காரணிகளை கண்டுபிடிக்கணும். முதல்ல இது திட்ட வடிவில் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ நம்ம அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றி எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை பார்த்தீங்களா, எக்ஸ் ஸ்கொயர் கொண்ட உறுப்பு இல்லாதனால அது 0x ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டோம். அப்புறம் -7x + 6 அப்படின்ட்டு மாற்றி எழுதிட்டோம். இப்போ நாம சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும். அதாவது x³ ஓட கீழ், x² ஓட கீழ், x ஓட கீழ் மாறுடைய உறுப்புன்னு அதை மட்டும் எடுத்து எழுதிக்க போகிறோம். 1 + 0 -7 + 6 அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம். இப்போ 1 இதனோட காரணியாக இருந்தால் இதெல்லாம் கூட்டினா 0 வரணும். பாருங்க 1ஐயும் +6ஐயும் கூட்டுறோம், +7ன்னு கிடைக்குது. 7ல் -7 போச்சுன்னா 0. கண்டிப்பாக 1ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு அது ஒரு 1ங்கிறது ஃபேக்டராக வரும்னு தெரிஞ்சிச்சு. பாருங்க இது ரெண்டு இங்கே 0 போட்டோம், 1ஐயும் 0வும் ஆட் பண்ணோம். 1 1s are 1, மறுபடியும் அதே 1 கிடைக்கும். 1s are 1. பாருங்க வேற குறினா பெரிய நம்பர் இதுதான், அதனோட சைன். 7ல் 1 போச்சுன்னா 6. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், 1 6 is 6. ஸோ 0 கிடைச்சிச்சு. இப்போ இந்த -6 எடுத்து அதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம். -6 கழிச்சா +1 வரணும். அப்படின்னா 3 2 6, 3ல் 2 போச்சுன்னா 1 வரும். இந்த மைனஸ் என்ன சொல்லுதுன்னா வேற குறி இதுக்கு ரெண்டுக்கும் அப்படின்னு சொல்லுது. இங்க என்ன குறியோ அது பெரிய நம்பர் கொடுத்துருவோம். இது +1, அதனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் கொடுத்துட்டு அதனோட ஆப்போசிட் சைனை மைனஸை சின்ன நம்பருக்கு கொடுத்துட்டோம். இப்போ இந்த 2ல் எதை வேணாலும் வச்சு டிவைட் பண்ணலாம், பட் இதனோட ஆப்போசிட் சைனில் டிவைட் பண்ணணும். இப்போ +-2 இருக்குங்களா, நம்ம +2ஆல் டிவைட் பண்ணலாம். வாங்க இதால +2ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே 0 போட்டுக்கிறோம். 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணுறோம். 1 1 2s are 2, ரெண்டையும் கூட்டினா 3. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்குங்க, +6 கிடைக்குமா. ஸோ 0 கிடைச்சிச்சு. ஸோ அப்படியே இதனுடைய ஃபேக்டர்ஸை கலெக்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா பாருங்க இதனுடைய எதிர்குறி x -1.
இதனோட எதிர்குறி x minus 2 கீழே இருக்கிறத அப்படியே இது கூட x சேர்த்து எழுதுறோம் இது அப்படியே எழுதிக்கிறோம் so 1x plus 3 அப்படின்னு வரும் so the answer for it is x minus 1 into x minus 2 into x plus 3 அப்படின்னு இந்த 5th question ஓட ஆன்சர் கிடைச்சிச்சு 6th question x cube minus 10x square minus x plus 10 அப்படின்னு இருக்கு நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அப்படியே அதனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதிட்டோம் பாருங்க எழுதுனதுக்கு அப்புறம் இதை ஆட் பண்ணி பார்க்குறோம் நமக்கு 0 கிடைக்குது அப்படியே கூட்டுறோம் 0 கிடைக்குது இல்லைங்களா 0 கிடைச்சா 1 is the factor of it போட்டோம் 0 1 plus 0 is 1 1 ones are 1 வேற வேற குறி பெரிய நம்பர் இதுதான் அதனோட சைன் மைனஸ் 10ல 1 போச்சுன்னா 9 பாருங்க பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ் 4 9 9ன்னு எழுதிட்டோம் ரெண்டுக்கும் ஒரே குறி அதே குறியை போட்டுட்டு கூட்டிக்கிறோம் then plus into minus is minus 1 10 is 10 அப்படின்னு எழுதிட்டோம் பாருங்க 0 வந்துருச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதை எடுத்துக்கணும் ஏன்னா இங்க 1 into minus 10 is simply minus 10 அதனால தான் நான் இந்த 1 இருந்துச்சுன்னா நான் இதை பெருக்கல 1னா அப்படியே இதை மட்டும் எடுத்துக்க சொல்றேன் பாருங்க இதை மட்டும் எடுத்துக்கிறோம் என்ன minus 10 இதுக்கு காரணிகள் கண்டுபிடிச்சு கழிக்கணும் ரெண்டுக்கும் வேற வேற குறி அப்படிங்கறத இந்த மைனஸ் சொல்லுது நமக்கு 1 10 is 10 10ல 1 போச்சுன்னா இது 9 என்ன 9 minus 9 இங்க மைனஸ் குறி இருக்கா பெரிய நம்பருக்கு மைனஸ் அதனுடைய எதிர்குறியை சின்ன நம்பருக்கு கொடுத்துட்டோம் ஓகேங்களா எதனால இங்க மைனஸ் இருந்தா ரெண்டுக்கும் வேற வேற சைன்ங்கிறது வச்சு தான் நம்ம இதை டிசைட் பண்ணி போட்டோம் இப்போ இது ரெண்டுல எதை வச்சு வேணாலும் வகுக்கலாம் ஆனா எதிர்குறியை வச்சு வகுக்கணும் ஸோ நம்ம மைனஸ் 1ஆல வகுக்கலாமா மைனஸ் 1ஆல டிவைட் பண்றோம் 1 plus 0 is 1 பாருங்க மைனஸ் இன்டு பிளஸ் இஸ் மைனஸ் 1 1s are 1 சரிங்களா இப்போ ரெண்டுக்கும் ஒரே குறியா அதே குறியை போட்டு கூட்டுங்க minus into minus plus 1 10 is 10 ஒரு 10 10 இப்போ இங்கேயும் 0ன்னு வந்துருச்சு அவ்வளவுதான் நம்ம இதனோட ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுத போறோம் x cube minus 10x square minus x plus 10 ஓட ஃபேக்டர்ஸ் கலெக்ட் பண்றோம் பாருங்க இதனோட ஆப்போசிட் சைன் x minus 1 இதனோட ஆப்போசிட் சைன் x plus 1 அப்புறம் இத அப்படியே இது கூட x சேர்த்து எழுதுறோம் இத அப்படியே எழுதிக்கிறோம் so 1x minus 10 இந்த 1x பொறுத்த வரைக்கும் போடலாம் இல்ல போடாம வெறும் x minus 10 அப்படின்னு எழுதலாம் so these three are the factors of this 6th question இவ்வளவுதான்